யாரும் எதிர்பார்க்காத வகையில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக ஓபிஎஸ் அவர்கள் களம் இறங்கிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. மேலும் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடைந்தால் மத்திய அமைச்சர் ஆகிவிடுவார் என்ற அச்சத்தின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சதி திட்டம் தீட்டி ஓபிஎஸ் அவர்கள் பெயரில் பல ஓபிஎஸ்ஐ வேட்பாளராக அறிவித்தார்கள். இந்த நிலையில்தான் ராமநாதபுரம் தொகுதியில் சுமார் 5 ஓபிஎஸ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது சுயேட்சையாக. இது எடப்பாடி பழனிசாமியின் சதி திட்டம் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். முன்னாள் முதல்வராக இருந்தும் ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது தனக்கு போட்டியாக அவர் பெயர் கொண்ட சுயேட்சை வேட்பாளர்கள் களத்தில் இறங்கிய எடப்பாடி பழனிசாமி என்னை முதுகில் குத்திவிட்டான் என்றும் அரசியலில் நேருக்கு நேராக மோத வேண்டும், ஆனால் என்னை முதுகில் குத்திவிட்டான், நிச்சயமாக இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல அவர்களது ஆதரவாளர்களும் பயன்படுத்தக்கூடாது, தேர்தல் ஆணையத்திற்கு இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இதனால் பரபரப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தனக்கு வாலி சின்னத்தை கேட்டுள்ளார். இந்த நிலையில்தான் இரட்டை இலை சின்னத்தை தனது அணிக்கு தர வேண்டும், இல்லை என்றால் இரட்டை இலை சின்னத்தை முடக்குங்கள், இரட்டை இலை சின்னம் முடக்கும் பட்சத்தில் தனக்கு பாக்கெட் சின்னத்தை வழங்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திடம் பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று இரவே மனு ஒன்றையும் கொடுத்துள்ளார். ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுகவின் சார்பாக ஜெயபெருமாள் அவர்கள் களத்தில் இறங்கக்கூடிய நிலையில் அவருக்கு நேரெதிராக ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடுகிறார். ஆனால் தோற்கடிக்கப்படுவார் என்று நினைத்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் என்ற பெயரில் 5ற்கும் மேற்பட்ட நபர்களை வேட்புமனு தாக்கல் செய்து தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் என்றாலே என்ன என்று கூட தெரியாத நபர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்ததுதான் தன்னை முழுமையாக பாதித்துவிட்டது என்றும் அரசியலில் எப்பொழுதுமே நேருக்கு நேராகத்தான் மோத வேண்டும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி செய்த நம்பிக்கை துரோகம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் நிச்சயமாக இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தினால் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் ஆத்மா நிச்சயமாக சாந்தி அடையாது என்று கூறியுள்ளார். ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களிடம் தோல்வியை தழுவக்கூடாது என்பதற்காகத்தான் சுயேட்சையாக 5 வேட்பாளர்களை பன்னீர்செல்வம் அவர்களது பெயரில் ராமநாதபுரத்தில் களத்தில் இறங்கியுள்ளார் என்றும் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் தற்பொழுது குற்றம் சாட்டியுள்ளனர். ஒன்றல்ல இரண்டல்ல 4 பெயர்கள் கொண்ட முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்களது பெயரையே ஒத்துழைத்து கொண்டு இவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். மேலும் ஓபிஎஸ் அவர்கள் கேட்கக்கூடிய பக்கெட் சின்னத்தையும் அவர்களும் கேட்பதால் தற்பொழுது குழப்பமும் நீடித்து வருகிறது.